ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன். இந்த மீனை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குண்டா எடுத்துகிட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமையல் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3 தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 5 பல் 6 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது ப்ரௌனிஷாக ப்ரௌன் கலரில் ஆனோடனே டார்க் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கிக்கும் பூண்டை. எதுக்காக அப்படி வதக்க சொல்கிறேன்னா, பசங்களாம் வந்து பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இதுமாரி நல்லா வதக்கிட்டோன்னா பசங்களுக்கு வந்து சாதத்தில் வந்து நைஸாக பிசைஞ்சு கொடுத்துடலாம். அவங்களுக்கு அதில் பூண்டு இருக்கிறதே தெரியாதுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி ஒன்று எடுத்துருக்கேங்க. பெருசாக இருந்தனால ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே 2 எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தக்காளி வந்து நீங்கள் மீடியம் சைஸாக தான் 2 போட்டுக்கோங்க. இது தேவையான அளவுக்கு, அதாவது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இது சீக்கிரம் வதங்கணுன்னா நீங்கள் உப்பு, கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ எது போட்டாலும் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. லைட்டாக அப்பப்போ இருட்டாக இருக்கும். இது இன்னொரு டார்ச் லைட் வச்சு அப்பப்போ எடுத்திருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியாக தான் இருக்கும். இன்றைக்கி என்னோடய மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப திக்காக வைக்கிறேன்னா அது இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் நான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம சைட் பை சைடு புளி ஊற வச்சுருக்கோம். நான் வந்து சின்ன நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு தாங்க நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருப்பேன் நான். அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே போட்டு ஊற வச்சுருப்பேங்க. எப்பயும் முன்னாடியே புளி தண்ணி ஊற வச்சுருவோம்ல, அதுமாதிரி ஊற வச்சுருக்கேன். நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கும் போதே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டேன். அதை நான் காட்டலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் கம்மியாகவும் வச்சுருக்கேன், அதாவது தண்ணியாகவும் இருக்குது இன்றைக்கி என்னோடய மீன் குழம்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தண்ணியாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தண்ணியாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சாத்தூள், அதாவது நம்ம குழம்பு மிளகாத்தூள்லையும் பார்த்திங்கன்னா மஞ்சாத்தூள் இருக்கும். அதனால் லைட்டாக போட்டிருக்கேன், நீச்ச வாசனை வராது இருக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். எது வந்து காரம் அதிகமாக இருக்காதுங்க. அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூன் தான், அதுவும் இல்லாத என்னது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. வீட்டிலலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் இதுவே இப்போ கம்மி பண்ணியிருக்கேன் நான். அதாவது வெயில் சீசன்னால் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் சீசனால் பார்த்து தாங்க காரம்லாம் எல்லாருக்குமே கொடுக்கணும். குழந்தைங்களா இருக்கணும், நம்மளா கூட. ஏன்னா அல்சர்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வயசானவங்க தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து காரம்லாம் சேர்த்து சமைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீனை போட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. மீனை போட்டாச்சு. மீன் வந்து இன்றைக்கி 6-7 மீன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா போட்டு கொதிச்சாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. அது சைடில் பார்த்திங்கன்னா வறுக்கிற மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மீன் பேர் மத்தி மீன் தாங்க, ஃப்ரை பண்ண வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் என்னென்ன போட்டு மேக்னேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு. இது வரைக்கும் தாங்க போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுத்தோம். பொரிக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல. என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சுட சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரைங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.